வெல்கம் டு அவர் சேனல். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டோட ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம். இதில் செகண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிஜெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் நாட் பேட் த எக்ஸாமினேஷன் ஃபீ ஃபார் த போஸ்ட் ஆஃப் இன்டர்பிரட்டர். இப்போ தமிழ் அண்ட் தெலுங்கு இந்த போஸ்ட்டுக்கு உரிய, தென் ஹிந்தி, கன்னடா இந்த இன்டர்பிரட்டர் போஸ்ட்டுக்குலாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? அவங்க யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ணலையோ அவங்க லிஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்கள் நேம் எதுக்கும் இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு சலான் வந்து சரியாக ரீச் ஆகலை, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா இதில் செகண்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லிஸ்ட்டில் பார்த்துக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் நாட் அப்லோடட் த ரெக்வஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் இன்டர்பிரட்டர். அதாவது அவங்க கேட்ட தேவையான சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு சம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. அது உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்னு. இது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த போஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கவங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்பிரட்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷன். தெளிவாக புரிஞ்சுக்காங்க. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. The following applicants who have not submitted the certificates to prove that they studied English and a respective language as subjects in bachelor degree for the post of interpreter are required. அதாவது இப்போ நீங்கள் சில போஸ்டிங்காக இங்கிலீஷ் படிச்சிருக்கணும், இல்லைனா ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து ப்ரூஃப் அனுப்ப சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அதுக்கு அனுப்பலை அப்படின்னா டு சென்ட் த சேம் வித்தின் 3 days த்ரூ இமெயில். இந்த இமெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இமெயிலுக்கு நீங்கள் வந்து அனுப்பணும் அந்த சர்டிஃபிகேட்டோட ப்ரூஃபு. அது நீங்கள் சப்போஸ் அனுப்பலை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. உங்கள் நேம் அதுலேருந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே சில பேரோட நேம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்காங்க. 3 days தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க கேட்ட ப்ரூஃபை ஒருவேளை நீங்கள் அப்போ சப்மிட் பண்ணலைன்னா மறக்காமல் சப்மிட் பண்ணிவிடுங்க. இது எப்போ வந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 30/6/2024 ஜூன் மாதம் 30ஆம் வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்களா, இன்டர்பிரட்டர் போஸ்ட். தெளிவாக புரிஞ்சுக்காங்க. அப்போ நீங்கள் அனுப்பலைன்னா இங்கே ஒரு இமெயில் கொடுத்துருக்காங்க, அந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. இங்கே உங்கள் நேம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்காங்க. சப்போஸ் அவங்க செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இல்லைங்கிறதுனால இந்த இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. 3 daysக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு போய் செக் பண்ணிக்காங்க. மற்றபடி இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, இந்த மற்ற எக்ஸாம் சானிட்டரி ஒர்க்கர் எக்ஸாம் எழுதியிருக்கவங்களுக்குலாம் அஃபிஷியல் ஆன்சர் கீ சீக்கிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தோடனே நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ.